வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனை உடல் நலத்தை சீரமைத்து உயிர்ப்பித்த குருவே வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் ஞானாசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சுகுமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம். இறைவணக்கம் பாட அருள்தி ஸ்ரீராம் ஜேபி ஐயா அவர்களை அழைத்தமைவோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். குருவே துணை. இறை வணக்கம். எல்லாம் வல்ல தெய்வம் அது எங்கும் உள்ளது நீக்கமர சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தி தீர்த்தெளிவாய் வல்லாய் உடலில் இயக்கும் அவன் வாழ்வின் உயிரில் அறிவும் அவன் கல்லார் கற்றார் செயல் விளைவாய் காணும் இன்ப துன்பம் அவன் அவனின் இயக்கம் அணுவாற்றல் அணுவின் கூட்டு பக்குவம் நீ அவனில் தான் நீ உன்னிலவன் அவன் யார் நீ யார் பிரிவேது அவனை அறிந்தால் நீ பெரியோன் அவனை மறந்தால் நீ சிறியோன் அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அது முக்தி எல்லாம் வல்ல தெய்வம் அது. வாழ்க வாழ்க வளமுடன். குரு வணக்கம். எப்பொருளை எச்செயலை குணத்தை எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைந்தால் அப்பொருளின் தன்மையதாய் நினைப்போராற்றல் அறிவினிலும் உடலினிலும் மாற்றம் காணும் இப்பெருமை இயல்பூக்க நியதியாகும். எவரொருவர் குருவை மதித்தொழுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தினில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தினில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். பிறவி பயனை நல்கும். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று நமக்காக ஆழ்ந்த துரியதீத தவம் நடத்தி அருள்நெறி கார்த்திகேயன் ஐயா அவர்களை வாழ்த்தோம். அருள்நெறி கார்த்திகேயன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன்.
அவர்களின் உடல் நலம், பொருள் வளம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளம். வாழ்க வளமுடன். இந்த தவமுறையாக வழியிலே இன்றைய ஞான களஞ்சிய கவிக்கு இசை வடிவம் வழங்கிட ஞானாசிரியர் அருள்நிதி சங்கரி செந்திலம்மா அவர்களும், தொடர்ந்து சிறப்பாக விளக்கம் வழங்கிட மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களையும் அன்போடு அழைத்தமைவோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். தவமுறை அகவல் வாழ்க்கை நல சங்கல்பம். உடல் நலம், அறிவு, உயர் புகழ், செல்வம், இவற்றில் யான் கருத்தோடு உயர்வேன். வாழ்வேன் வளமுடன் வாழ்நாள் வரைக்கும், வாழ பிறரையும் வாழ்த்தி வாழ்ந்திடுவேன், வாழ்த்தி வாழ்ந்திடுவேன். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்ற பெருமக்களே, தவமுறை அகவலிலே இன்றைக்கு வாழ்க்கை நல சங்கல்பம். இன்றைக்கு நாம் சொல்லுகின்ற அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வேன். அதனுடைய மூலம் இது. மகர்ஷியுடைய துவக்க காலத்திலே வைத்த சங்கல்பம் இது. பிறகு அதை மாற்றி அமைத்திருக்கின்றார். உடல் நலம், அறிவு, உயர் புகழ், செல்வம், என்னெல்லாம் வாழ்க்கைக்கு தேவை என்றால் அடிப்படையில் உடல் நலம்தான். உடம்பார் அழியின், உயிரார் அழிவர். திடம்பட மெய்ஞானம் செரவ மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன், உடம்பை வளர்த்தேன், உயிர் வளர்த்தேனே என்கிறார் திருமூலர். உடம்பை பாதுகாப்பதே ஒரு டெக்னிக், உபாயம். உடலை பாதுகாக்கவில்லை என்றால் வாழ்க்கை ஏது, இறை உணர்வு ஏது? எதுவுமே இல்லை. உடல் இருந்தால்தான் வாழ்க்கை என்பதே. வாழ்க்கை காலத்திலே தான் இறை இன்பத்தையும் தூய்க்க முடியும். இறந்த பிறகு இறை இன்பம் கிடைக்காது. செத்து இறந்து போய் கதியை பெற நினைக்கும் பேதேரை போல் என்னை நினையல் என்றார் வள்ளல் பெருமான். செத்ததுக்கு அப்புறம் சிவலோகம், வைகுண்டம் எல்லாம் அறியாமையில் இருப்பவர்கள் நம்புகின்ற கருத்து. உண்மை அப்படி இல்லை. அறிவில் தெளிந்தவர்கள் என்ன சொல்ல முடியும் என்றால், வாழ்கின்ற காலத்தில் தான் உணர முடியும். அதை இறந்த பிறகு உணர முடியாது. எனவே உடல் நலம் வாழ்க்கைக்கு மிக மிக அவசியமானது, அடிப்படையானது. அந்த உடலை காத்துக்கொள்வதற்காகத்தான் எளிய முறை உடற்பயிற்சி மற்றும் 5 அளமுறை. அடுத்தது அறிவு. உடல் நலத்தோடு வாழ்ந்தால் போதுமா? அறிவு இல்லை என்றால் அவனால் சமுதாயத்திற்கு எவ்வளவு சிக்கல் வரும். அதாவது வள்ளுவர் பெருந்தகை அழகா சொல்றார், அறிவு சார்ந்தவர்களின் வறுமையை விட அறிவில்லாதவனின் செல்வம் ஆபத்தானது என்றார். இன்றைக்கு யதார்த்தமா கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். அறிவு கட்டவங்கிட்டதான் பணம் பல கோடி கணக்கு கிடக்குது, லட்சக்கணக்கான கோடியில் கிடக்குது. என்ன ஆகுது இதெல்லாம்? அவனுக்கும் நிம்மதி இல்லை, படுத்தா நிம்மதி தூங்க முடியல. மக்களுக்கும் வசதிகள் வந்து சேரவில்லை. எனவே அறிவுடையவனின் வறுமையை விட அறிவில்லாதவனின் செல்வம் ஆபத்தானது. அதனால் அறிவு வறுமை நீங்க வேண்டும்.
கஞ்சி குடிப்பதற்கு இல்லார். அது சாத்தியம்தான். அதன் காரணங்கள் இவை என்னும் அறிவும் இல்லார். இதுதான் சிக்கல். வறுமை, நோய், கடன் எல்லாம் வரும், இருக்கும். எப்படி நீக்கிக் கொள்வது என்ற அறிவு இல்லை என்றால் இவன் எப்படி மனுஷன் சொல்றது? அப்ப மனித பிறப்பின் அடிப்படையே அறிவின் வளர்ச்சி தானே. 6ஆம் அறிவு என்று மற்ற எந்த ஜீவனுக்கும் இல்லாத சிறப்போடு வந்தவன் அல்லவா மனிதன். அது 6ஐ விட்டு 5 விலங்குகள் போல் வாழ்வதிலே என்ன பெருமை இருக்குங்க? 6 அறிவில் ஓரறிவு அவுட்டு இருக்கும், 5 அறிவும் நிலைக்குமான அதுவும் கூட டவுட்னாரு கண்ணதாசன். அது மாதிரிதான் இன்னைக்கு சமுதாயம் இருக்கு. எனவே அறிவு வளர்ந்தால்தான் அறியாமை நீங்கும் என்பது மட்டுமல்ல, பேரறிவும் அறிவு தானே. அப்ப அறிவிலே பேரறிவு, சிற்றறிவு, பகுத்தறிவு இப்படி எல்லாம் பிரான்ச்சா இருக்கான்னு இல்ல. அறிவு தான், அது ஒன்றே தான். எங்கும் நீக்கு மர நிறைந்திருப்பதை நாம் பேதப்படுத்தி பேரறிவு என்றோம். எனக்குள் எல்லை கட்டிய சிந்தனையிலே அடங்கிய போது இதை பகுத்தறிவு, சிற்றறிவு என்கிறோம். ஆனால் அறிவுதான், அது ஒண்ணுதான். அது வேறொரு வகை கிடையாது. அறிவை மறைத்திருக்கிறது ஆணவம், கண்மம், மாயை. இதை நீக்குகின்ற செயலைத்தான் அறிவிலே உயர்வு அப்படின்னு பேசுறோம். அறிவில் ஒன்று உயர முடியாது, அறிவாகத்தான் இருக்கும். அதை தரம் தாழ்த்தியது ஆணவம், கண்மம், மாயை. அப்ப இந்த பள்ளத்துல இருந்து மேல வரும் பாருங்க, அதுதான் உயர்வு. எனவே இந்த ஆணவம், கண்மம், மாயை நீங்கினால் அறிவை அறிவாகவே தரிசிக்கலாம். அதனால் வெறும் உடல் சார்ந்த வசதிகளிலே மட்டும் அறிவை செலுத்தி அது சிற்றறிவு, கற்றறிவு, பற்றறிவு என்ற வகையில மட்டும் பயன் கொண்டால் வாழ்க்கை அதோட முடிஞ்சு போகும். வாழ்ந்தேன் என்ற நிறைவையே சந்திக்க முடியாது. அதனால் அறிவு தன் மூலத்தை அறிய வேண்டும். இங்கே இருந்து இது பின்னப்பட்டதோ அந்த மூலத்தை அறிய வேண்டும். அதனால் அறிவின் முழுமை, அது முக்தி. உயர் புகழ் இன்றைக்கு ஊடகங்கள், செய்தித்தாள்கள், யூடியூப் சேனல்ஸ், இன்னும் தொலைக்காட்சிகள் எல்லாவற்றிலும் பிரபலங்கள் வருவாங்க. தினசரி இவங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் நமக்கு வாழ்க்கையே. அதுவும் குறிப்பா நம்ம தமிழ்நாட்டில் இருக்க இதுக்குன்னு நேரத்தை ஒதுக்குற மக்கள் எல்லாம் இருக்கிறாங்க. அதை பத்தி பேசுகிறேன். தனக்கு ஒரு தலைவன், தனக்கு ஒரு பாதை, அதற்கு ஒரு பயணம். உனக்கு என்ன வேண்டும் உணர்ந்திட தம்பி, உழைத்திட வேண்டும் கைகளை நம்பினார் கவிஞர் வாலி. எனவே யாரோ வச்சுக்கிட்டு அவங்க அப்படி இவங்க இப்படி என்று தரம் பிரித்து சண்டை போட்டுக்கிட்டு தினசரி இதே வேலையா இருப்பாங்க சில பேர். ஸோ இதெல்லாம் எந்த வகையிலையும் உயர்ந்த புகழ் அல்ல. பிரபலங்கள் அவ்வளவுதான், புகழ் பெற்றவர்கள் அல்ல. ஆனா யார் புகழ் பெற முடியும்? கடைதனில் தூங்கியவன் முதல் இழந்தான், கொண்ட கடமையில் தூங்கியவன் புகழ் இழந்தான். அப்போ தான், குடும்பம், சுற்றம், ஊர், உலகு என்று 5 கடமைகளிலே வந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். யார் இந்த கடமைகள் 5ஐயும் நிறைவாக செய்கிறார்களோ அந்த கடமைகளால்
நன்மை பெற்ற மக்கள் நன்றி பாராட்டுகிறார்களோ அந்த நன்றிக்கு, அந்த பாராட்டுவதற்கு பெயர்தான் உயர் புகழ், உயர்ந்த புகழ். அது இல்லை என்றால் பிறந்து என்ன லாபம் சொல்லுங்க பார்ப்போம். தோன்றிற் புகழோடு தோன்றுக அஃதில்லார் தோன்றலின் தோன்றாமை நன்று. இங்கேயும் பொருத்திக்கலாம். ஆனா இந்த குறளுடைய பொருள் இதல்ல. அது எப்படி நம்ம புகழோடு வாழ்வோம் என்று தெரியுமா? தெரிஞ்சு பிறக்க முடியுமா? இல்லை. இது அவை அடக்கம் அதிகாரத்துல வருது. அப்ப சபையில பேச எழுந்திருக்கின்ற போது நல்ல கருத்துக்களை சொல்லக்கூடிய அறிவு திறந்திருந்தால் மட்டுமே மைக்க பிடிக்கலாம். இல்லை என்றால் வாய்ப்பு கொடுத்தாலும் கூட நாசுக்காக நழுவிடணும். அத தோன்றிற் புகழோடு தோன்றுக. பேச வந்த 4 பேர் பாராட்டும்படி பேசணும். இல்லைன்னா தோன்றாமை நன்று, மேடைக்கு வராமல் இருப்பது நல்லது. அதே மாதிரிதான் வாழ்க்கையில பிறந்து விட்டோம், புகழோடு வாழணும். இல்லை என்றால் வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லை. அடுத்தது செல்வம். இதுதான் இன்றைக்கு உலகத்தையே ஆட்டி வைத்துக் கொண்டிருக்கிறது. எல்லாருக்கும் உலக நம்பர் 1 பணக்காரன் ஆகணும்னு ஆசைங்க. தகுதி இருக்கிறதோ இல்லையோ எல்லாருக்கும் உலக பணக்காரன் ஆகணும். அதுவும் இந்த 100 கோடி 500 கோடி சேர்த்து வச்சுக்கோங்க, அவன் மனிதனே அல்ல, தன்னை இழந்து விடுவான். எப்படி அடுத்த கட்டத்துல யார் எனக்கு முன்னாடி யார் இருக்கா, அவனை எப்படி முந்துறது? லஞ்சம் வாங்க, ஊழல் செய்ய, என்னவோ பண்ணு, அவனை முந்திடணும். இந்த ஒரு போட்டியில தான் எத்தனை லட்சக்கணக்கான கோடிகள் சேர்த்தாலும் நிறைவு பெறாமல் திருடி கொண்டே இருக்கிற மனோபாவம். யோசிச்சு பார்த்தா இதை வச்சுட்டு என்ன பண்ண போறாங்க? இது ஒரு சைக்கோ. லட்சக்கணக்கான கோடிகளை சம்பாதிப்பாங்க, சைக்கோ. அதாவது தொழில் செய்து சம்பாதிக்கிறாங்க. எலான் மஸ்க் இருக்காரு, பில்கேட்ஸ் இருக்காரு அப்படின்னா தொழில் செய்து சம்பாதிக்கிறாங்க. நம்ம அரசியல்வாதிகள் என்ன தொழிலா செய்யறாங்க? திருளையே பிழைக்கின்ற ஒரு கூட்டம். அப்போ செல்வம் தேவைதான். அது எவ்வளவு தேவை என்ற ஒரு சிந்தனை வந்த போது அது நிறை செல்வம் என்று மாற்றினார் மகர்ஷி அவர்கள். நிறைய செல்வம் என்றால் அபண்டன்ட் வெல்த்னு அர்த்தம் இல்லை, ஏராளமான சொத்துன்னு கணக்கு இல்லை, நிறைவான செல்வம். அது என்ன நிறைவு என்றால் கடன் வாங்கும் அளவுக்கு ஆசை இருக்கக்கூடாது, கடன் கொடுக்கும் அளவுக்கு கையில காசு இருக்கக்கூடாது. அதுதான் நிறைய செல்வம். அப்ப அதிகமா சம்பாதிச்சு என்ன பண்றது? அதை வங்கியில போட்டு மறந்துடுங்க. ஏதாவது ஒரு அவசர தேவை, யார்கிட்டையும் கையேந்த வேண்டியதில்லை, நேராக போகலாம், பேங்க்ல வாங்கிட்டு வந்துடலாம். அப்படி செல்வத்தை கையாள்வதிலே சிறந்த ஆராய்ச்சி வேணும். இல்லை என்றால் அது பழப்பழ கதை தான், ஈ மொச்சிரும். இனிப்பு இருக்குன்னு ஈ வைக்கிற மாதிரி காசு இருக்குன்னு சொந்தக்காரங்களும் நண்பர்களும் கூடிடுவாங்க. அதனால அது நிறைவான செல்வம். எப்பவுமே நம்முடைய வாழ்க்கை வசதி என்பது ஒரு ஃப்ரேம் போட்டுக்கணும். வறுமை ஒரு வாழ்க்கை அல்லைங்க. மனிதனாக பிறந்தவருக்கு வறுமை ஒரு நிறைவான வாழ்க்கையே கிடையாது. அளவுக்கு அதிகமான செல்வம் அதுவும் நிறைவான வாழ்க்கை கிடையாது. அதாவது கண்ணாசர் பாட்டில் சொல்லுவார், பாய் விரித்து படுத்தவனும் வாய் திறந்து தூங்குகிறான், பஞ்சனையில் நான் படுத்தும் நெஞ்சிலோர் அமைதி இல்லை, வண்ணமுத்து மண்டபமும் வைநகை பஞ்சனையும் உன்னிடத்தில் நான் தருவேன், நிம்மதியை நீ தருவாய். அப்படி ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் எங்க இல்லையேப்பா. அதனால அதுவும் சரியில்லை. அதனால் அந்த ஒரு நிறைவான செல்வம் இருந்தால்தான் வாழ்க்கை நிறைவு பெறும்
என்பதனால மகரிஷி அவர்கள் அதை நிறை செல்வம் என்று மாற்றினார்கள். அப்போ உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம், இவற்றில் யான் கருத்தோடு உயர்வேன். முதல்ல எண்ணம் வேணும். அந்த எண்ணத்தை செயல்படுத்தக்கூடிய அறவழியை தேர்ந்தெடுக்கணும். இப்படியும் சம்பாதிக்கலாம், இப்படியும் வாழ்ந்துடலாம். ஆனா இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற எல்லைக்கோடு வகுத்து விட்டால் அதற்கென்று நாம் உழைத்தாக வேண்டும். வாழ்க்கை 5 அளவு முறையோடு பயன் கொண்டாக வேண்டும். அது ஒரு ஒழுக்கம் சார்ந்த, அறம் சார்ந்த வாழ்க்கை அல்லவா? அதை ரசிக்க தெரியணும். இல்லைன்னா அவங்க எல்லாம் அனுபவிக்கிறாங்க, நாம ஒழுக்கத்தை பேசிக்கிட்டு இப்படி இருக்கிறோமேன்னு தான் ஒரு இயலாமை மனசுக்குள்ளே இருக்கும். அதனால் நேர்மையை, நீதியை, தர்மத்தை, அறத்தை நேசித்தால்தான் அதை நோக்கி மனசு திரும்பும். இல்லை என்றால் அது வாய்ப்பு இல்லாமல் பேசுற வரட்ட வேதாந்தம்ப்பா. சான்ஸ் கிடைச்சா என்ஜாய் அப்படின்னு ஆரம்பிச்சிருவாங்க. எனவே இதை பற்றிய ஒரு சிந்தனை வேண்டும், தர்மத்தை நேசிக்க வேண்டும். அப்பதான் அறம் சார்ந்த வகையிலே பணத்தை எப்படி சம்பாதிக்கிறோம் நம்ம பார்க்கிறோம். ஆனா அறம் சார்ந்து சம்பாதிக்கின்ற செல்வத்திற்கு மதிப்பு அதிகம். அறம் சார்ந்த செல்வம். அதனால் வாழ்க்கைக்கு அடிப்படை அறமே தவிர வேறு வசதிகள் கிடையாதுங்க. இது இன்றைக்கு மக்கள் மத்தியில் அது இல்லை. கஷ்டம் வந்தா கஷ்டப்படுறாங்க, வசதி வந்தா ஓஹோன்னு அனுபவிக்கிறாங்க. அப்போ ரெண்டுக்கும் காரண காரியத்தை தேட மாட்டேன்றாங்க. தேடினா என்ன கிடைக்கும்? அறம் சார்ந்து வாழ்ந்தால் நமக்கும் நம் 7 தலைமுறைகளுக்கும் எப்போதும் வாழ்க்கை நிறைவாகத்தான் இருக்கும். அறம் சாரவில்லை என்றால் 3 தலைமுறைக்கு ஓஹோன்னு தெரியும். அதுக்கப்புறம் ரிவர்ஸ்ல கியர்ல போயிடும். உயர்வும் சரி, தாழ்வும் சரி, ரெண்டும் இப்படித்தான். அப்ப தாழ்ந்தவர்கள் உயரணும்ன்ற சிந்தனையோடு இருந்தாங்கன்னா 3 தலைமுறையில மாற்றம் வந்துடும். அதே போல் ஆட்டம் ஆடுறவனுங்க எல்லாம் 3 தலைமுறைக்கு மேல விழுந்துருவானுங்க. அப்படியே நமக்கு தெரிந்தது அரசியல் தானே. கணக்கு போட்டு பாருங்க. இந்திய அரசியல்ல மத்திய அரசாங்கத்தில் இருந்தவங்களும் சரி, இப்போ மாநிலத்தில் இருக்கிறவங்களும் சரி, அப்படியே ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். 3 தலைமுறை ஆட்டம் ஆடுவாங்க. 4வது தலைமுறைக்கு சான்ஸே கிடைக்காது. ஸோ இது இயற்கையின் விதி. எது? ஸோ நாம் எதுக்கு இதில் சிந்திக்கிறோம்னா, இதை புரிந்து கொள்வதற்கு நமக்கு தெரியாது. நம்ம ஒரு பிறவி தானே வாழ்கிறோம். நமக்கு முன்னாடி அப்பா எப்படி இருந்தான்னு தெரியும், நம்ம குழந்தைங்க எப்படி இருக்காங்க தெரியும், அவ்வளோதான். ஆனால் குழந்தைகள் வாழ்ந்து முடிக்கிற வரைக்கும் நாம் இருக்க போகிறதில்லை. அப்போ ஒரு தத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் மற்றவர்களை பார்த்து, கேட்டு, படித்து இப்படித்தான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அப்போ படித்ததை விட நாம் என்ன சொல்றது, சமீப காலத்தில், அதாவது நம்மோடு வாழ்கின்ற காலத்தில் நடந்தவற்றை நாம் ஆராய்ச்சி எடுத்து பார்க்கிற போது தத்துவத்தின் மீது நமக்கு நம்பிக்கையும் ஈர்ப்பும் அதிகமாகும். அப்படி கருத்தோடு உயர்வு பெற வேண்டும். வாழ்வேன் வளமுடன் வாழ்நாள் வரைக்கும், வாழ பிறரையும் வாழ்த்தி வாழ்ந்திடுவேன். அதாவது சமுதாயம் இல்லைன்னா வாழ்க்கையே கிடையாதுங்க. ஒரு சின்ன கற்பனை. இப்போ நம்ம இவர் இருக்காரு பாருங்க, ட்ரம்ப் ஐயா இருக்காரு. அவருடைய மாளிகையில் எல்லாத்தையும் அனுப்பிடலாம், நம்மளை கொண்டு உள்ள விட்டுடலாம். பாருங்க, எல்லா வசதி இருக்கு, என்ஜாய் அப்படி விட்டுட்டா எத்தனை நாளைக்கு உள்ள இருப்பீங்க? யாரும் இல்லை, நீங்க மட்டும்தான். எத்தனை நாளைக்கு இருப்பீங்க?
அப்ப வாழ்க்கை என்பதே உறவும் நட்பும் சமுதாயமும் சார்ந்ததுதான். உயிர்கள் தான் நமக்கு இன்பத்தை தர முடியுமே தவிர ஜட பொருட்கள் இன்பத்தை தராதுங்க. அதனால உயிருக்குத்தான் மதிப்பு அதிகமே தவிர செல்வம் என்ற ஜட பொருளுக்கு மதிப்பு தரக்கூடாது. அவசியம்தான், ஆனா அதுவே வாழ்க்கை அல்ல. எனவே வாழ பிறரையும் வாழ்த்தி வாழ்ந்திடுவோம். நம்ம சாப்பிடுற உணவை அப்படி கையில வச்சுக்கிட்டு ஒரு நிமிஷம் இதனுடைய சரித்திரம் என்னன்னு யோசிச்சு பார்த்தோம்னா எத்தனை பேருடைய உழைப்பு அதுல கலந்திருக்கு பாருங்களேன். உலகமே அடங்கியிருக்கின்றார் மகிழ்ச்சி அவர்கள். ஒரு பிடி உணவிலே உலக ஒற்றுமை கண்டிடு. எங்கேயோ இருக்கின்ற விஞ்ஞானி, நம்ம செல்போன் பயன்படுத்துறோம், நாமளா கண்டுபிடிச்சோம். எங்கேயோ ஒரு விஞ்ஞானி கண்டுபிடிச்சார். எங்கேயோ ஒரு நாடு தொழிற்சாலையில தயார் பண்ணுது, யாரோ வாங்கி நமக்கு விற்கிறாங்க, நாம் அதை வாங்கி பயன்படுத்துகிறோம். அது போல இந்த வாழ்க்கைக்கு ஆதாரம் நீரின்றி அமையாத உலகு, அதுபோல் உணவின்றி அமையாத வாழ்க்கை. அதனால் இந்த வாழ்க்கைக்கு ஆதாரம் உணவு. உணவு யார் கொடுத்தாங்க? மனைவியோ தாயோ அல்ல, சர்வரோ அல்ல, இந்த உலகமே அதிலே அடங்கியிருக்கிறது. அப்போ இந்த உலகத்திற்கு நான் என்ன செய்வேன்? வெறுமனே எனக்காக மட்டுமே வாழ்ந்து போல பார்த்தா வெறுப்பா இருக்கு. என்ன மனிதன் இவர்கள் எல்லாம்? எனவே எல்லாம் அங்கதான் எடுத்துக்கிறாங்க, சமுதாயத்திலிருந்து தான் எடுத்துக்கிறாங்க. ஆனா திருப்பி கொடுக்கறதுக்கு அப்படி யோசிப்பாங்க. அதாவது நாம் பெறுகின்ற எல்லா சம்பத்துக்களும் வாழ்க்கை துணை உட்பட இன்னொரு குடும்பத்திலிருந்து தான் நம்ம திருமணம் செய்து கொள்கிறோம். இப்போ எடுப்பது அதிகம், கொடுப்பதே இல்லை என்றால் அவனுக்கு என்ன பேருங்க? போன டிசம்பர் ஃபிளட்ஸ் வரைக்கும் சொல்றாங்க, எத்தனை இயற்கை சீற்றங்களை நாம் சந்தித்திருக்கிறோம். ஆனா ஒரு சீற்றத்திலாவது ஒரு அரசியல்வாதியாவது ஒரு ரூபாய் தந்ததாக செய்தியே கிடையாதுங்க. இப்ப இவன் என்ன பேர் சொல்லலாம்? எடுப்பது அதிகம், கொடுப்பது இல்லை என்றால் இவன் திருடன். எடுப்பது அதிகம், கொடுப்பது குறைவு என்றால் கடன்காரன். எடுத்தும் கொடுத்தும் வாழ்பவனே மனிதன். எடுப்பது குறைவு, கொடுப்பது அதிகம் என்றால் கர்ணன். எடுப்பதே இல்லை, கொடுப்பது மட்டுமே என்றால் இறைவன். அப்ப இந்த 5ல நம்ம எங்கே வாழணும்? அப்ப இதை சீர்தூக்கி பார்த்தால் என் வாழ்க்கைக்கு ஆதாரம் இந்த உலக மக்கள் அனைவருமே. என்னதான் அவங்களை பத்தி உங்களை பத்தி நம்ம விமர்சனம் செய்தாலும் ஏதோ ஒரு பாதுகாப்பு நிம்மதி போகிற அளவுக்காவது இருக்கிறதுனால தான் வாழ முடிகிறது. ஸோ அந்த அளவுக்காவது அரசாங்கம் நடக்குது அப்படின்ற அளவுல ஒரு சந்தோஷப்பட்டுக்கலாமே தவிர, ஆனா தர்மத்தை பார்க்கிற போது, அறத்தை பார்க்கின்ற போது இவரெல்லாம் அரக்கர்களா மனிதர்களாம் தான் தோணும். எனவே வாழ பிறரையும் வாழ்த்தி வாழ்ந்திடுவேன் என்று தன்னையும் உலகம் இணைத்து தன் வாழ்த்தாகும் அதிலே உலகத்தையும் இணைத்து இந்த வாழ்த்து கொடுத்தாங்க. பிறகு இதை பிரித்து வாழ்த்து முறைகளாக இன்றைக்கு நாம் சொல்லக்கூடிய வாக்கில் அமைத்திருக்கிறாங்கன்னு சொல்லி இந்த சிந்தனை மேலும் வளப்படுத்திக் கொள்ளும் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்வளமுடன், வாழ்வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. சிறப்பாக தொடர்ந்து நற்சிந்தனை வழங்கி வந்து கொண்டிருக்கும் மூத்த பேராசிரியர் ஞான ஆசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேல்சாமி ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் அருட்பெயர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம், நீள ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். பாடல்கள் பாடி நிறைவு செய்ய
அருள்நிதி சங்கரி செந்திலம் அவர்களை அன்போடு அழைத்தமைவோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். வேதாத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நிலவுலகுக்கோர் ஆட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோ வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்கட்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம், ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல். பிரம்மஞான கவி. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு நடிப்பு விழ சுழலும் நுண் விண்ணாம், இறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற புரசல், நிலை வெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், மறைப்பொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, மலைக்காதீர் விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், உரையாய காந்த அலை மனமாம் உயிர்குடல்களில் மதிபுயர்ந்தி உண்மை பெற மாபிரம்ம ஞானமாம். உலக வாழ்க வளமுடன். நம்ம மியூட்ல இருக்கீங்க. உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், நச்சிந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்தம் அன்பு குடும்பம் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள் துண்டு, ஆன்மீக துண்டு. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவம் நிகழ்வு மிகிழ்வோடு இனிதே நிறைவு பெறுகின்றது. இறையருளும் குருவருளும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த இறைநிலை உணர்பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன்.